ஜெபம். அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி அப்பா. எங்களுக்கு என்ன என்ன தேவைகளோ எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்திருக்கிறீர். அந்த சத்தியத்திற்கு நேராக எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறீர். கிறிஸ்துவுக்குள் எங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறீர். ஒரு விசுவாசியாக எங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பரிபூர்ணமான வாழ்வு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள்ளான எங்களது அதிகாரம், வாழ்வு, உரிமைகளை கற்றுத்தந்து கொண்டிருக்கிறீரப்பா. உமது வார்த்தைகளின் மூலமாக நன்றி செலுத்துகிறோம். தடைகளை, மனக்கடினத்தை இயேசுவின் நாமத்தினாலே அப்புறப்படுத்துகிறேன். சத்தியத்தை அறிந்து கொள்ளக்கூடிய, அதை தாழ்மையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய உணர்வுள்ள இருதயங்களை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தருகிறதற்காக நன்றி செலுத்துகிறேன். வார்த்தையாக நீர் கடந்து வருகிறதற்காக நன்றி. உம்முடைய வார்த்தைகளை நீர் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உறுதிப்படுத்துகிறதற்காக நன்றி செலுத்துகிறேன். என்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. கிறிஸ்துவுக்குள் ஒரு விசுவாசியின் அடையாளத்தை, அதிகாரத்தை நாம் சத்தியத்தின்படி தியானித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் 10:10 கூறுகிறார், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், நானோ ஜீவனை கொடுக்க வந்தேன், அது பரிபூரணப்பட வந்தேன் என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் ஒரு விசுவாசிக்கு மன்னிப்பு மாத்திரம் கொடுக்கப்படவில்லை, விடுதலை மாத்திரம் கொடுக்கப்படவில்லை. கிறிஸ்துவுக்குள் ஒரு விசுவாசிக்கு சூழ்நிலைகளை ஆளும் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நோய்களையும் பாவத்தையும் பிசாசுகளையும் மேற்கொள்ளக்கூடிய அதிகாரமும் வல்லமையும் வாழ்வும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பரிபூரணமான வாழ்வு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளும் போது சூழ்நிலைகளில் போராடுகிறவர்களாக இல்லை, ஆளுகிறவர்களாக நீங்கள் மாற முடியும். ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்வை நீங்கள் வாழ முடியும். கிறிஸ்துவுக்குள் ஒரு விசுவாசிக்கு பரிபூரணமான வாழ்வு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற சத்தியத்தை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின வல்லமையுள்ள ஆவியானவர் நமக்குள் வாசம் செய்கிறார். மரணத்துக்கு ஏதுவான நம்முடைய மாம்சத்தை அவர் உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறார் என்று சத்தியத்தின்படி நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த உயிர்ப்பிக்கும் ஆவியானவர், அவரது உயிர்ப்பிக்கும் ஆற்றல் பாவ பழக்க வழக்கத்திலிருந்து நம்மை விடுவிக்கின்றது என்று நாம் தியானித்தோம். அது மாத்திரமல்ல, இந்த உயிர்ப்பிக்கும் வல்லமையானது நம்மை ஆவிக்கு ஏற்ற பிரகாரமாக நடக்கச் செய்கிறது என்பதை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். ஆவிக்கு ஏற்றபடி நாம் ஏன் நடக்க வேண்டும்? முதலாவதாக, ஒரு விசுவாசி கிறிஸ்துவுக்குள் இருப்பதினால், இரட்சிக்கப்பட்டதினால் அவரால் இயல்பாக ஆவிக்கு ஏற்றபடி நடக்க முடியுமா என்று கேட்டீர்களானால் இல்லை. ஒரு விசுவாசியால் ஆவிக்கு ஏற்ற பிரகாரமாகவும் நடக்க முடியும், மாம்சத்துக்கு ஏற்ற பிரகாரமாகவும் நடக்க முடியும். அது ஒரு விசுவாசியின் தெரிந்தெடுப்பை பொறுத்தது. அவர் எதை தேர்ந்தெடுக்கிறாரோ அதை பொறுத்தது. ஒரு விசுவாசி இரட்சிப்பை பெற்றவுடன் கிறிஸ்துவுக்குள் வந்துவிடுகிறார். அவர் உணர்ந்தாலும் உணரவில்லை என்றாலும், அவர் நம்பினாலும் நம்பவில்லை என்றாலும், ஒருவர் இரட்சிப்பை பெற்றுக்கொண்டால், இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டால், அடுத்த வினாடியே அவர் கிறிஸ்துவுக்குள்ளாக வந்துவிடுகிறார். புதிய ஆவியை பெற்றுக்கொள்ளுகிறார். இந்த ஆவிக்கு ஏற்ற பிரகாரமாக நடப்பது என்பது நாம் அநேக இடங்களில் தவறுதலாக புரிந்து வைத்திருக்கிறோம். நாம் வேதம் வாசிப்பது, நாம் ஜெபிப்பது, நாம் ஆலயத்திற்கு செல்வது,
நாம் நல்ல செயல்களை செய்வது, தேவனுக்கான பணிகளை செய்வது, இதையெல்லாம் நாம் ஆவிக்கு ஏற்ற பிரகாரமாக நடத்தல் என்று நாம் நினைக்கிறோம். இது எல்லாமே நல்ல செயல்கள், இது எல்லாமே பக்தி செயல்கள், இது எல்லாமே தேவைப்படக்கூடிய ஒரு செயல்கள் தான். ஆனால் இது ஆவிக்கு ஏற்ற பிரகாரமாக நடப்பது என்பது இதுவல்ல. ஆவிக்கு ஏற்ற பிரகாரமாக நடப்பது என்பது நம் மூலமாக ஆவியானவரை வெளிப்படுத்துவது. நம்முடைய ஆவியில் உள்ள பரிசுத்த ஆவியானவரை, அவரது வல்லமையை, அவரது விருப்பத்தை, அவரது இயல்பை, வாழ்வை வெளிப்படுத்துவது. நம்முடைய சூழ்நிலைகளில், பலவீனங்களில் தேவனுடைய வார்த்தையின்படி, அவரது விருப்பத்தின்படி, அவரது வழிகளை தெரிந்து கொள்வது, ஆவியானவருக்கு ஒத்துழைப்பது, இதுதான் ஆவிக்கு ஏற்ற பிரகாரமாக நடப்பது. ஆவிக்கு ஏற்ற பிரகாரமாக நடப்பது என்பது பரிபூரணமாக வாழ்வது என்று அர்த்தம் அல்ல. ஆவிக்கு ஏற்ற பிரகாரமாக நடப்பதுதான் நம்மை பரிபூரணமாக்கும் என்பதும் அப்படி அர்த்தம் அல்ல. நீங்கள் எப்பொழுது இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறீர்களோ அடுத்த வினாடியே உங்களது ஆவியில் பரிபூரணமாக நீங்கள் இருக்கிறீர்கள். கொலோசையர் 2:10 வாசிக்கலாம். மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராயிருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூரணம் உள்ளவராயிருக்கிறீர்கள். ஏற்கனவே நீங்கள் இரட்சிப்பை பெற்றிருந்தீர்கள் என்றால் நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீர்கள். கிறிஸ்துவுக்குள் நீங்கள் பரிபூரணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். இது உங்களுடைய ஆவிக்குரிய இயல்பை குறிக்கிறது. நீங்கள் ஆவிக்கு ஏற்றபடி நடந்தால்தான் பரிபூரணமா என்று கேட்டால் அப்படி அல்ல. நீங்கள் பரிபூரணம் உள்ளவர்களாய் இருப்பதினால் ஆவிக்கு ஏற்றபடி நடக்க அழைக்கப்படுகிறீர்கள். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் ஆவிக்கு ஏற்றபடி நடப்பதினால்தான் பரிபூரணமாக மாற முடியுமா என்றால் அப்படி இல்லை. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுதே உங்கள் ஆவியில் பரிபூரணமாக்கப்பட்டிருக்கின்றீர்கள். இது உங்களுடைய செய்கைகளினால் அல்ல, இது அவரது கிருபையினால். பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நீங்கள் பரிபூரணமாக மாற்றப்பட்டிருக்கின்றீர்கள். நீங்கள் பரிபூரணமாக இருப்பதினால் ஆவிக்கு ஏற்றபடி நடக்க அழைக்கப்படுகிறீர்கள். உங்களுடைய ஆவிக்குரிய இயல்பின்படி, ஆவியானவருடைய வழி நடத்துதலின்படி, அவரது விருப்பத்தின்படி, அவரது வழிகளின்படி, அவரது பரிசுத்தத்தின்படி, அவரது திட்டத்தின்படி நாம் நடக்க அழைக்கப்படுகிறோம். அவரது வார்த்தைக்கு, நம் விருப்பத்திற்கு பதிலாக, நம்முடைய உணர்வுகளுக்கு பதிலாக, நம்முடைய வழிகளுக்கு பதிலாக, நம்முடைய திட்டங்களுக்கு பதிலாக, நம்முடைய சூழ்நிலைகளில் அவருடைய வார்த்தைக்கும், அவர் விருப்பத்துக்கும், அவருடைய வழிகளுக்கும் நாம் ஒத்துழைப்பது, இடம் கொடுப்பது, அவற்றை நாம் தேர்ந்தெடுப்பது, அதுதான் ஆவிக்கு ஏற்ற பிரகாரமாக நடப்பது. இது நாம் பரிபூரணம் உள்ளவர்களாக மாறுவதற்காக அல்ல, நாம் பரிபூரணம் உள்ளவர்களாக ஏற்கனவே கிறிஸ்துவுக்குள் இருப்பதினால் அதில் நடக்க அழைக்கப்படுகிறோம். நாம் ஆவிக்கு ஏற்ற பிரகாரமாக நடக்கும் பொழுது இந்த பரிபூரணம் வெளிப்பட ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நாம் நம்முடைய பக்தி செயல்களையும், நாம் வாசிக்கின்ற வேதம், நாம் ஜெபிக்கின்ற ஜெபம், நம்முடைய செயல்கள், இதுவெல்லாம் நம்முடைய ஆவிக்கேற்ற பிரகாரமாக நாம் நடக்கிறோம் என்று நம்மை நாமே வஞ்சித்துக் கொள்ளுகிறோம். ஆவிக்கு ஏற்ற பிரகாரமாக நடப்பது என்பது நம்முடைய சூழ்நிலைகளில் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக, அவரது விருப்பத்துக்கு நேராக, அவரது வழிகளுக்கு நேராக, அவருடைய உணர்த்துதலுக்கு நேராக நாம் தேர்ந்தெடுத்து அதற்கு இடம் கொடுப்பது.
அது நமக்கு சாதகமாக இருந்தாலும், நமக்கு அது கடினமாக இருந்தாலும், நமக்கு அதில் விருப்பம் இருந்தாலும், விருப்பம் இல்லை என்றாலும் அதை நாம் தேர்ந்தெடுப்பது. இதுதான் ஆவிக்கு ஏற்ற பிரகாரமாக நடப்பது. வாசிக்கலாம், கலாத்தியர் 5:16. பின்னும் நான் சொல்லுகிறதென்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். ஆவிக்கு ஏற்ற பிரகாரமாக நடந்து கொள்ளுங்கள், மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். நாம் ஆவிக்கு ஏற்ற பிரகாரமாக நடந்து கொள்ளும் பொழுதுதான் நம்முடைய மாம்சம் அதனுடைய இச்சைகளை வெளிப்படுத்தாது. அது கட்டுப்படுத்தப்படும், அந்த செயல்கள் நிறுத்தப்படும், அது நம்மை மேற்கொள்ளாது. நாம் மாம்ச செயல்களோடு போராடி அதை நிறுத்த முயற்சிப்பது அல்ல. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், நாம் ஆவிக்கு ஏற்ற பிரகாரமாக நடக்க வேண்டும் என்றவுடன் நம்முடைய மாம்சத்தோடு போராடுவது இல்லை. நான் கோபப்படக்கூடாது, நான் பாவம் செய்யக்கூடாது, நான் இந்த இடத்தில் தேவனுக்கு பிரியமாக நடக்க வேண்டும் என்று நம்முடைய மாம்சத்தை கடினப்படுத்தி அதனோடு போராடுவது இல்லை. இது போராட்டம் நிறைந்த ஒரு இடம் இல்லை. நம்முடைய மாம்சத்திற்கு பதிலாக ஆவியானவரை சார்ந்து கொள்ளுவது, அவரது பலத்தை பற்றி பிடித்து கொள்ளுவது, அவரை சூழ்நிலைகளில், நம்முடைய உணர்வுகளில், நம்முடைய தீர்மானங்களில் அவரை தேர்ந்தெடுப்பது, அவரது வழிகாட்டுதலை தேர்ந்தெடுப்பது. இதை நாம் செய்யும் பொழுது மாம்சத்துக்குரிய இச்சைகள் தடுக்கப்படும், அந்த செயல்கள் குறைய ஆரம்பிக்கும். வாசிக்கலாம், கலாத்தியர் 5:16. பின்னும் நான் சொல்லுகிறதென்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். இந்த நடந்து கொள்ளுதல் என்பதற்கான பொருள் என்னவென்றால், இது எப்பொழுதாவது நாம் நடந்து கொள்ளும் முறையை அது குறிக்கவில்லை. இது எப்பொழுதும் நாம் நடந்து கொள்ளுகின்ற நம்முடைய வாழ்வின் முறையை குறிக்கிறது, நம்முடைய லைஃப் ஸ்டைல். இந்த ஆவிக்கு ஏற்ற பிரகாரமாக நடப்பது வாரத்துக்கு ஒரு நாள் நடப்பது இல்லை, நாம் ஆலயத்திற்கு செல்லும் பொழுது நடப்பது இல்லை, ஒரு கூட்டத்தில் நாம் நடந்து கொள்ளுகின்ற விதம் இல்லை. தனிப்பட்ட முறையில் நாம் எவ்வாறு நடந்து கொள்ளுகிறோம், இது எப்பொழுதும் என்னுடைய வாழ்வில் நான் எவ்வாறு நடந்து கொள்ளுகிறேன், என்னுடைய சூழ்நிலைகளில் நான் எவ்வாறு நடந்து கொள்ளுகிறேன், இது எப்பொழுதுமான வாழ்வின் முறையை குறிக்கிறது. நடந்து கொள்ளுதல் என்பது எப்பொழுதாவது அல்ல, இது என்னுடைய தொடர்ச்சியான எப்பொழுதுமான வாழ்வின் முறை. இன்னும் சொல்ல வேண்டுமென்றால், நம்முடைய டெய்லி சாய்ஸ், தினமும் நம்முடைய தெரிந்தெடுப்பை இது குறிக்கிறது. பரிசுத்த ஆவியானவரின் வழிகாட்டுதலின்படி, அவரது வார்த்தையின்படி, அவரது விருப்பத்தின்படி, அவரது வழிகளின்படி நாம் தேர்ந்தெடுக்கின்ற காரியத்தை இது குறிக்கிறது. இது நமது தினமும் தெரிந்தெடுக்கின்ற ஒரு காரியம். தினமும் நம்முடைய எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் எதை தேர்ந்தெடுக்கிறோம் என்பதை இது குறிக்கின்றது. வாசிக்கலாம், ரோமர் 8:14. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்களாய் இருக்கிறார்கள். நாம் ஆவிக்கு ஏற்ற பிரகாரமாக நடக்கும் பொழுதுதான் நாம் தேவனுடைய பிள்ளை என்ற அடையாளத்தை நாம் வெளிப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நாம் கிறிஸ்தவ பெயரை வைத்திருப்பதாலோ, நாம் வேதத்தை கையில் வைத்திருப்பதாலோ, வசனங்களை சொல்லுவதாலோ அல்ல, நாம் ஆவிக்கு ஏற்ற பிரகாரமாக நடப்பதினாலே தேவனுடைய பிள்ளை என்ற அடையாளத்தை நாம் வெளிப்படுத்துகிறோம்.
இதைதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் நான் உங்களை அன்பு செய்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்ற கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். இதனால் உலகம் உங்களை என்னுடைய சீஷர்கள் என்று அறிந்து கொள்ளும் என்று சொல்லுகிறார். நாம் ஆவிக்கு ஏற்ற பிரகாரமாக நடக்கும் பொழுதுதான் உலகம் நம்மை தேவனுடைய பிள்ளை என்ற அடையாளத்தை பார்க்கும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அடுத்த ஒரு காரியம், நாம் ஏன் ஆவிக்கு ஏற்ற பிரகாரமாக நடக்க வேண்டும் என்றால் அப்பொழுதுதான் நாம் மாம்சத்தை மேற்கொள்ள முடியும். வாசிக்கலாம், ரோமர் 8:1-2. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே. என்றைக்கு ஆதாம் பாவத்திற்கு கீழாக சென்றாரோ பாவம் மரணம் என்ற விதியை அவர் இயக்கிவிட்டிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய ஜீவனுடைய ஆவியின் பிரமாணத்தை அவர் சிலுவையில் இயக்கி விட்டிருக்கிறார். இந்த 2 விதிகள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. நம்முடைய ஆவி புதுப்பிக்கப்பட்டதினால், உயிர்ப்பிக்கப்பட்டதினால், மறுரூபமாக்கப்பட்டதினால் அந்த ஆவியில் இயேசு கிறிஸ்துவனுடைய ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. நம்முடைய சிந்தையும் நம்முடைய சரீரமும் இன்னும் மறுரூபமாகவில்லை. அது பாவம் மரணம் என்ற விதியில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் நமக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அதுதான் சுவிசேஷம். நாம் நரகத்திலிருந்து தப்புவிக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளையாக மாற்றப்பட்டு விட்டோம். ஆனால் நாம் மாம்சத்துக்கு ஏற்ற பிரகாரமாக நடக்கும் பொழுது அதனுடைய விளைவுகளை சந்திக்க நேரிடும். நம்முடைய ஆவியில் என்றென்றைக்குமாக பரிசுத்த ஆவியானவர் தேற்றரவாளனாக இருந்தாலும், அவர் உயிர்ப்பிக்கும் ஆற்றலோடு காத்து கொண்டிருந்தாலும், நம்முடைய ஆவி தேவ சாயலை பெற்றிருந்தாலும், பரிபூர்ணமான வாழ்வை பெற்றிருந்தாலும், நாம் மாம்சத்துக்கு ஏற்ற பிரகாரமாக நடக்கும் பொழுது இந்த வல்லமை, இந்த வாழ்வு தடுக்கப்படும். நம்முடைய சிந்தையும் மாம்சமும் இந்த பாவம் மரணம் என்ற விதியில் இயங்கிக் கொண்டிருக்கும். எந்த விதியை தேர்ந்தெடுக்க போகிறோம் என்பது நம்முடைய கரத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். வாசிக்கலாம், கலாத்தியர் 5:17. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாயிருக்கிறது. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் ஒன்றையொன்று இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்றிருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்கிறது. அநேக விசுவாசிகளுடைய கேள்வி இதுவாக இருக்கிறது. நான் ஜெபிக்கிறேன், வேதம் வாசிக்கிறேன், நான் அவரை அன்பு செய்கிறேன், அவரை நம்புகிறேன், இயேசு கிறிஸ்துவை நான் முழு மனதோடு நம்புகிறேன். ஏன் என் வாழ்வில் விடுதலை இல்லை? ஏன் என்னால் இந்த விடுதலையை, சுகத்தை, சமாதானத்தை பெற முடியவில்லை? ஏன் எனக்கு ஒரு நிம்மதியான ஒரு தூக்கம் இல்லை? அநேக விசுவாசிகளிடம் இதை நான் கேட்கிறேன். அவர்கள் கூறுவதை என்னால் பார்க்க முடிகிறது. காரணம் என்னவென்றால், மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் ஒன்றுக்கொன்று இச்சிக்கிறது. நாம் செய்ய வேண்டும் என்றிருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்கிறது. நீங்கள் மாம்சத்தை தேர்ந்தெடுப்பீர்கள் என்றால் ஆவியானவரை செயல்பட விடாமல் அந்த மாம்சம் விரோதமாக செயல்படுகிறது. நமக்கு விரோதமாக செயல்படுகிறவர்கள் மற்றவர்கள் இல்லை, மனிதர்கள் இல்லை, சூழ்நிலைகள் இல்லை, நம்முடைய பலவீனம் இல்லை, சாத்தான் இல்லை, நாம் தேர்ந்தெடுக்கின்ற மாம்சம். இந்த மாம்சத்தை நம்முடைய சுயத்தினால் நம்மால் அடக்க முடியாது. நம்முடைய சுயத்தை கொண்டு போராட முடியாது.
நம்முடைய மாம்சத்துக்கு தேவனுக்கு கீழ்ப்படியக்கூடிய பலம் இல்லை. நம்முடைய சிந்தனைகளுக்கு தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கக்கூடிய பலம் இல்லை. அவரை நம்பக்கூடிய பலம் இல்லை. அவரை தேடக்கூடிய விருப்பம் இல்லை. ஆனால் நமக்கு மாம்சத்தை தேர்ந்தெடுக்க போகின்றோமா, ஆவியை தேர்ந்தெடுக்க போகின்றோமா என்ற தேர்ந்தெடுக்கும் அந்த இடத்தில் அந்த சாய்ஸ் நம்முடைய கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் ஆவிக்கேற்ற பிரகாரமாக நடப்பதை நாம் தெரிந்தெடுக்கும் பொழுது உயிர்ப்பிக்கும் வல்லமையானது நம்முடைய சிந்தனைகளையும் மாம்சத்தையும் மேற்கொள்ள ஆரம்பிக்கின்றது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீங்கள் கஷ்டப்பட்டு, நீங்கள் பாரத்தோடு, உங்களுடைய பாவ பழக்கத்தோடோ பலவீனத்தோடோ, உங்களுடைய உணர்வுகளோடோ, கோபம், பொறாமை, மன்னிக்க முடியாமை, கசப்பு, வைராகியம், இச்சை, குற்ற மனசாட்சி, அவமானம், இந்த உணர்வுகளோடு நீங்கள் போராட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய உணர்வுகளுக்கு முன்பாக, உங்களுடைய சூழ்நிலைகளுக்கு முன்பாக, பலவீனத்திற்கு முன்பாக, பிரச்சனைகளுக்கு முன்பாக தேவனுடைய வார்த்தை அதில் என்ன சொல்லுகிறதோ, அவருடைய உணர்த்துதல் எப்படி இருக்கிறதோ, அவருடைய விருப்பம் என்ன கூறுகிறதோ அதை நீங்கள் தேர்ந்தெடுக்கும் பொழுது ஆவியானவர் உங்கள் சிந்தனைகளை மறுரூபமாக்குகிறார். ஆவியானவர் உங்களுடைய தெரிந்தெடுப்புகளை பலப்படுத்துகிறார். ஆவியானவர் உங்கள் செயல்களின் மூலமாக வெளிப்படுகிறார். ஆவியானவர் உங்களை பலப்படுத்தி பலவீனங்களை மேற்கொள்ள செய்கிறார். இந்த உயிர்ப்பிக்கும் வல்லமை இப்படிதான் செயல்படுகிறது. நாம் மாம்சத்தை தேர்ந்தெடுக்கும் பொழுது ஆவியானவர் செயல்படுவதற்கு ஒரு தடையை உண்டு பண்ணுகிறோம். சிலுவையில் அவர் இவ்வளவு பெரிய மீட்பை கொடுத்திருந்தும், இவ்வளவு பெரிய ஒரு வல்லமையையும் பரிபூரணத்தையும் தேவ சாயலையும் உயிர்ப்பிக்கும் வல்லமையை நமக்குள் வைத்திருந்தும் ஒரு விசுவாசியால் ஏன் அதை அனுபவிக்க முடியவில்லை என்றால், ஒரு விசுவாசி மாம்சத்துக்கு ஏற்ற பிரகாரமாக வாழ்வதுதான். அதனால் ஆவியானவர் செயல்பட முடியாமல் தடுக்கப்படுகிறார். நாம் ஆவிக்கேற்ற பிரகாரமாக நடந்து கொள்ளுதலை தேர்ந்தெடுக்கும் பொழுதுதான் ஆவியானவரால் நம் வாழ்வில் செயல்பட முடியும். நம்முடைய மாம்சத்தை அவர் கட்டுப்படுத்த முடியும், கீழ்ப்படுத்த முடியும். அந்த இச்சைகளை அவரது வல்லமையை கொண்டு மேற்கொள்ள வைக்க முடியும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இங்கு ஆவியானவரையும் அவரது வார்த்தைகளையும் விருப்பத்தையும் வழிகளையும் தெரிந்து கொள்வதற்கு நமக்கு தேவனுடைய வார்த்தை மிகவும் முக்கியம். அவருக்கு நாம் கொடுக்கும் நேரம் மிகவும் முக்கியம். வேதத்தோடு நாம் செலவிடும் நேரம், சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ளும் நேரம், கிறிஸ்துவுக்குள்ளான உங்கள் அடையாளத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளுவது, ஆவிக்குரிய உணவை நீங்கள் எடுத்துக்கொள்ளுவது, அவரோடு ஜெபத்தில் நீங்கள் நேரம் செலவிடுவது, இது எல்லாமே உங்களுக்கு ஆவிக்கேற்ற பிரகாரமாக நடப்பதற்கு ஒரு பலத்தை கொடுக்கின்ற ஒரு காரியங்கள். நீங்கள் அதை பயன்படுத்தி நீங்கள் அந்த தெரிந்தெடுப்பை தெரிந்தெடுக்கும் பொழுது ஆவியானவரால் உங்கள் வாழ்வில் செயல்பட முடியும். நீங்கள் மாம்சத்தை ஆவியானவருடைய பலத்தை கொண்டு மேற்கொள்ள முடியும். மூன்றாவதாக, ஆவிக்கேற்ற பிரகாரமாக நடப்பது என்பது ஆவியின் கனியை உங்களிடத்தில் வெளிப்படுத்தும். பொதுவாக ஒரு மரத்தில் கனி இருந்தால் அந்த கனியின் பயன்பாடு என்ன? அந்த கனி மற்றவர்களுக்கு அதை உண்ணுவதற்கு, சுவைப்பதற்கு அந்த பலனை கொடுக்கிறது. அவர்களது பசியை ஆற்றுகிறது, அவர்களுக்கு உதவி செய்கிறது. அதுபோல ஒரு விசுவாசி அவரது ஆவியில் இந்த கனியை பெற்றிருக்கிறார். இந்த கனியை வெளிப்படுத்தும் பொழுது அன்பு என்ற கனி, விசுவாசம் என்ற கனி, சமாதானம், நீடிய பொறுமை, சாந்தம், தயவு, நற்குணம், இச்சையடக்கம், இந்த கனிகள் எல்லாம் வெளிப்படும் போது மற்றவர்கள் அதை உண்ணுவதற்கும் அந்த பயனை பெற்றுக்கொள்வதற்கும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கும் தேவன் அதை பயன்படுத்துகிறார்.
ஒரு விசுவாசி ஏன் ஆவிக்கேற்ற பிரகாரமாக நடக்க வேண்டுமென்றால் இதுதான் சத்தியம். எப்படி ஒரு மரம் கனி கொடுக்காமல் நின்று கொண்டிருந்தால் நம்முடைய வீட்டில் அதை நாம் வைத்திருக்க மாட்டோம். ஒரு பூஞ்செடி கூட அது பூக்கவில்லை என்றால் வெட்டி போட்டு விடுவோம் இல்லையா? ஏனென்றால் பூக்கின்ற இன்னொரு செடியை அந்த இடத்தில் வைத்தால் அது பூக்க ஆரம்பித்து விடும். அந்த பூக்காத ஒரு செடி, கனி கொடுக்காத ஒரு மரம் இருப்பதினால் பிரயோஜனம் இல்லை என்று நாம் நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதான் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்மை தேவன் கனி கொடுக்கிறவர்களாக உருவாக்கி இருக்கிறார். இந்த கனி நமக்கு அல்ல, மற்றவர்களுக்கு. அந்த கனிகளை உங்களிடத்தில் உருவாக்க அவர் உங்களுக்குள் இருக்கிறார். அந்த உயிர்ப்பிக்கும் ஆற்றல் உங்களுக்குள் இருக்கிறது. நாம் ஆவிக்கேற்ற பிரகாரமாக நடக்க தீர்மானிக்கும் பொழுது இந்த கனிகள் உங்களில் இயல்பாக வெளிப்படும். நீங்கள் போராட வேண்டியது இல்லை. தமது இயல்புகளை அங்கு கனிகளாக அவர் வெளிப்படுத்துகிறார். இதன் மூலம் இருள் நிறைந்த சமுதாயம் வெளிச்சத்தை பார்க்க முடியும், கிறிஸ்துவை அறிந்து கொள்ள முடியும், கிறிஸ்துவை சுவைக்க முடியும், கிறிஸ்துவை அனுபவிக்க முடியும். இது தேவனுடைய செயல்படும் முறை, தேவனுடைய திட்டம். ஒரு விசுவாசி ஆவிக்கேற்ற பிரகாரமாக நடப்பதுதான் தேவனுடைய சித்தம், அவருடைய விருப்பம் அதுதான். நீங்க ஆவிக்கேற்ற பிரகாரமாக நடந்தால்தான் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுவீர்களா என்றால் இல்லை, சுவிசேஷம் அதுவல்ல. நாம் பாவிகளாக இருக்கும் பொழுதே அவர் கிருபையாக நமக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்முடைய சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரித்து ஆவியில் புதிய சிருஷ்டியாய் நம்மை மாற்றி இருக்கிறது. உன்னதமானவர் தங்கி இருக்கும் உறைவிடமாக நம்மை மாற்றி இருக்கிறது. இலவசமாக கொடுக்கப்பட்ட பரிசு. நாம் இந்த கிருபையை இலவசமாக பெற்றிருப்பதினால், இந்த ரட்சிப்பை நாம் கிருபையாக பெற்றிருப்பதினால், ஆவியானவரை நமக்குள் தேற்றரவாளனாக பெற்றிருப்பதினால், தேவனுடைய பிள்ளையாக இருப்பதினால், தேவ சாயலை நாம் பெற்றிருப்பதினால் ஆவிக்கேற்ற பிரகாரமாக நடக்க அழைக்கப்படுகிறோம். அந்த பொறுப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆவிக்கு ஏற்ற பிரகாரமாக நடக்கும் பொழுது நமக்குள் உள்ள தேவ வாழ்வு வெளிப்பட ஆரம்பிக்கிறது. தேவ சாயலை பெற்றிருக்கிறோம், தேவ வாழ்வை பெற்றிருக்கிறோம், பரிபூர்ணமான வாழ்வை பெற்றிருக்கிறோம். ரோமர் 8:6. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். எப்பொழுதுமே கொடுக்கின்ற இடம் பெருகும் என்று சத்தியம் சொல்லுகிறது. இது ஒரு ஆவிக்குரிய விதி. இறைக்கின்ற கிணறு அதிகம் தண்ணீர் ஊறுகின்ற கிணறாக இருக்கும். அதுபோல ஒரு விசுவாசி தனக்குள் இருக்கும் ஆவிக்குரிய இயல்பை, வாழ்வை, வல்லமையை அவர் வெளிப்படுத்த ஆரம்பித்தால், ஒத்துழைக்க ஆரம்பித்தால், இயல்பாகவே அந்த விசுவாசி அந்த பரிபூரணத்தை பெற ஆரம்பித்து விடுவார். இதுதான் ஆவிக்குரிய விதி. ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானமுமாம். நீங்கள் ஆவிக்கேற்ற பிரகாரமாக நடப்பதை தேர்ந்தெடுக்கும் பொழுது உங்கள் சிந்தை ஆவியின் சிந்தையாக மாறுகிறது. ஆவியின் சிந்தையாக உங்கள் சிந்தை மாறும் பொழுது இயல்பாகவே சமாதானமும் வாழ்வும் அங்கு வெளிப்படுகிறது. உங்கள் சிந்தை மறுரூபமாக்கப்படுகிறது. செயல் மறுரூபமான செயலை வெளிப்படுத்துகிறது. அங்கு இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுகிறது. நீங்களும் அந்த வாழ்வை அனுபவிக்கிறவர்களாக இருக்க முடியும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இதனால் நாம் ஆவிக்கு ஏற்ற பிரகாரமாக நடக்க அழைக்கப்படுகிறோம். ஜெபிக்கலாம். அன்பின் தகப்பனை, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவுக்குள் எங்களுக்கு நீர் பரிபூரணத்தை கொடுத்திருக்கிறீர். கிறிஸ்துவுக்குள் நாங்கள் பரிபூரணமாக இருக்கிறோம். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின வல்லமையுள்ள ஆவியானவர் எங்களுக்குள் வாசம் செய்கிறார். அந்த உயிர்ப்பிக்கும் ஆற்றல் எங்களுக்குள் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பதை நீர் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறீர். எங்களை ஆவிக்கேற்ற பிரகாரமாக நடக்கச் செய்கிறது என்ற சத்தியத்திற்காக நன்றி. ஏன் நாங்கள் ஆவிக்கேற்ற பிரகாரமாக நடக்க வேண்டும் என்று சத்தியத்தின் அடிப்படையில் இன்று எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்திருக்கிறீர். அதை நாங்கள் தாழ்மையாக ஏற்றுக்கொள்ளுகிறோம்.
நாங்கள் மாற வேண்டிய இடங்களை சுட்டி காண்பித்ததற்காக நன்றி. உடைய கிருபை அந்த இடத்தில் எங்களை பலப்படுத்துகிறதற்காக நன்றி அப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் உடைய கரத்தில் தருகிறேன். இயேசுவின் நாமத்தினால அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.